குவைத் தீ விபத்தில் செஞ்சி இளைஞரின் நிலை தெரியாததால் அவருடைய குடும்பத்தினர் தவிக்கும் சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று அங்கு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்த தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். செஞ்சி கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பவர் தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்ததாகவும் கடந்த 14 வருடமாக சில்வர் கம்பெனியில் பணியாற்றி வந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் அவர் தங்கியிருந்திருக்கிறார். முகமது ஷெரீப் சிகிச்சை பெறும் புகைப்படம் வலைதளங்களில் வெளியான நிலையில் அவருடைய புகைப்படம் அல்ல என்று குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். என் வீட்டுக்கார் பேர் முகமது ஷெரீப். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் வீட்டுக்கார் குவைத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு. நேற்று ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி கேள்விப்பட்டோம். சாயந்தரம் வந்த ஃபோட்டோ என் வீட்டுக்கார் ஃபோட்டோ கிடையாது. இது வரைக்கும் என் வீட்டுக்கார் பற்றி எந்த தகவலும் எனக்கு தெரியல. எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா கவர்மெண்ட்டும் மாவட்ட கலெக்டர் சிறுபான்மையாளர் அவர்களும் என் வீட்டுக்கார் அவர் நிலைமை எப்படி அவர் எங்கே இருக்கிறாரு தீவிரமாக விசாரித்து கூடிய சீக்கிரத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் நினைச்ச நேரத்துலேருந்து இது வரைக்கும் எந்த குழுவும் இல்லை. என் பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாற்றி அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கணுமோ தமிழ்நாடு அரசு வீட்டுக்காரர் நல்லா சிகிச்சை அளித்து என்கிட்ட இந்தியாவுக்கு அனுப்புவார் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் யாக்கூப் ஷெரீஃபு. என் பிள்ளை பேர் முகமது ஷெரீஃபு. அவன் வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிக்கிட்டு போயிருந்தான். அங்கே போன உடனே இதுமாதிரி தீ விபத்தில் என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் மீட்டி கொடுக்குறது இந்தியாவுடைய அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் மாவட்ட கலெக்டரும் சேர்ந்து என் பிள்ளைய மீட்டி எங்கள் கையில் கொடுத்தாக்கா உங்களுக்கு புண்ணியமாகும். நீங்கள் அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாக்கா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.